பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெசனோட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 2. A drop of each of the following is placed separately on 4 slides. Which of them will not coagulate? So blood plasma, blood serum, sample from the thoracic duct of lymphatic system, அப்புறம் whole blood from pulmonary vein. இது நாலத்தையும் different ஸ்லைட்ஸ்ல வைக்கிறாங்க. எது வந்து coagulate ஆகாது, எது கட்டி ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வந்துட்டு blood serum தான் வந்து coagulate ஆகாது. ஏன்னா blood serum it is பிளட்ல இருந்துட்டு ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அத வந்து நம்ம சீரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா அயன் காம்பவுண்ட்ஸ். Examination of blood of a person suspected of having anemia shows large immature nucleated erythrocytes without hemoglobin. Supplementing his diet with which of the following is likely to alleviate his symptoms? ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்துட்டு சஸ்பெக்ஷன் ஆஃப் அனீமியா, அனீமியாங்கிறது என்ன, லோ ஹீமோக்ளோபின் லெவல் இருந்தால் நம்மளுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அயன் காம்பவுண்ட்ஸ் நம்ம நிறையா நம்ம டயட்டில் சேர்த்துப்போம். Antibodies in our body are complex glycoproteins இல்ல அப்படின்னா நம்ம immunoglobulins அப்படின்னு சொல்லலாம். It is produced by, so இந்த glycoproteins produced by B lymphocytes in response of entry of foreign substances. ஏதாவது antigens இல்ல foreign substance நம்ம பாடி குள்ள வந்துச்சு அப்படின்னா antibodies are created. ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நம்மளுக்கே தெரியும், இட்ஸ் அ குரூப் ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ லிப்பிட் டெரிவேட்டிவ்ஸ் தான். அப்புறம் ப்ரோஸ்டோக்ளாண்டின்ஸ் அதுவும் வந்துட்டு இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் டிரைவ் ஃப்ரம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். Which of the following substances, if introduced in the bloodstream, would cause coagulation at the site of its introduction? So, எந்த substance வந்துட்டு போட்ட உடனே அப்படின்னா clot ஆகும், எந்த substance release ஆன உடனே clot ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து thromboplastin. In ABO system of blood groups, if both antigens were present but no antibody, the blood group of the individual would be. So வந்துட்டு ரெண்டு ஆன்டிஜென்ஸுமே இருந்தது, ஒரு ஆன்டிபாடியுமே இல்லை அப்படின்னா என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் ஆன்சர் வந்துட்டு ஏபி பிளட் குரூப். இதோட டேபிளர் காலம் வந்து நம்ம வந்து பார்ட் 1 வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. Next question. You are required to draw blood from a patient and to keep it in a test tube for analysis of blood corpuscles and plasma. You are also provided with the following 4 types of test tube. Which of the following you would not use for the purpose? உங்ககிட்ட வந்துட்டு ஒரு blood test பண்ணுறதுக்கு ஒரு 4 test tube கொடுக்குறாங்க. அது வந்து இந்த 4 டெஸ்ட் டியூப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் வந்துட்டு டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் கால்சியம் கார்பனேட் இருக்குது. செகண்ட் வந்து சில்டு டெஸ்ட் டியூப். அப்புறம் தேர்ட் வந்து டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் ஹெப்பாரின். ஃபோர்த் டெஸ்ட் டியூப் வந்து டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் சோடியம் ஆக்சலேட். ஸோ எந்த டெஸ்ட் டியூப் ஒன்று போட்டால் நம்மளுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகாது, எது வந்து கட்டி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சில ஆன்டிகொயாகுலன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். சிட்ரேட், ஆக்சலேட், ஹிப்பாரின், இடிடிஏ இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிகொயாகுலன்ஸ். ஓகேயா? அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பைகார்பனேட் இருக்கிறது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சில்டு டெஸ்ட் டியூப், ஹிப்பாரின், சோடியம் ஆக்சலேட் இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிகொயாகுலன்ஸ். ஆன்சர் வந்துட்டு டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் கால்சியம் கார்பனேட். Systemic heart refers to enteric heart in lower vertebrates. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சிஸ்டமிக் ஹார்ட் அப்படிங்கிறது enteric heart in lower vertebrates. It pumps the blood to different body parts and not to the lungs. எல்லா பாடி பார்ட்டுக்கும் வந்துட்டு blood பம்ப் பண்ணும், லங்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சிஸ்டமிக் ஹார்ட். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணியும் சில விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம். Bundle of his is a network of. Bundle of his is a network of என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மசில் ஃபைபர்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி in the ventricle walls. ventricle walls இருக்கிற மசில் ஃபைபர்ஸ் மட்டும்தான். அண்ட் இது வந்து நம்ம புர்கஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் ஃப்ரம் ஏவி நோட் டு ஆல் பார்ட் ஆஃப் போத் இன் வென்ட்ரிகல்ஸ். ஸோ ரெண்டு வென்ட்ரிகல்ஸ்க்கும் வந்துட்டு இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறது பண்டில் ஆஃப் ஹிஸ்.
Which of the following statement is true for lymph? ஸோ லிம்பை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. WBC and serum, all components of blood except RBCs and some proteins, RBC, WBC and plasma, RBC proteins and platelets. ஸோ லிம்ப் அப்படிங்கிறது பிளட்ல இருந்துட்டு ஆர்பிசி அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து லிம்ப். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, all components of blood except RBCs and some proteins. Continuous bleeding from an injured part of the body is due to deficiency of. ஸோ எந்த டெஃபிஷியன்சினால கண்டினியூஸ் ப்ளீடிங் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன்லையும் நம்மளுக்கு இருக்கும். இந்த லெசன்லையும் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. விட்டமின் ஏ, பி, கே, இ. ஸோ எது வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே காசஸ் கண்டினியூஸ் ப்ளீடிங் ஃப்ரம் அன் இன்ஜூர்ட் பார்ட் ஆஃப் த பாடி. வாட் இஸ் த கரெக்ட் ஃபார் பிளட் குரூப் ஓ? பிளட் குரூப் ஓ பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிளட் குரூப் அண்ட் அந்த டேபிள் காலம் பற்றி நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ பிளட் குரூப் ஓக்கு வந்துட்டு நோ ஆன்டிஜென்ஸ் பட் ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசென்ட். ஆன்டிஜென்ஸ் இருக்காது, ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இருக்கும். வாட் இஸ் த கரெக்ட் ரிகார்டிங் லியூகோசைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. தீஸ் கேன் ஸ்குவீஸ் அவுட் த்ரூ can cross the capillary walls. They are enucleate, that is nucleus இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. Certain fall in their number indicates cancer. கம்மியாச்சு அப்படின்னா அது கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. These are produced in the thymus அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. வாட் இஸ் லியூகோசைட்ஸ்? நம்மளுக்கு வந்து பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ். இது வந்துட்டு எப்பவுமே தே சர்க்குலேட் பிட்வீன் த பிளட் அண்ட் லிம்ஃப்ல அவங்க வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இட் பாசஸ் த்ரூ தி கேபிலரி வால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Pulmonary artery is different from pulmonary vein because it has. ஸோ பல்மனரி வெயினுக்கும் பல்மனரி ஆர்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதே பல்மனரி ஆர்ட்ரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா இட் ஹாஸ் திக் வால்ஸ் இருக்கும், தட் இஸ் திக் மஸ்குலர் வால்ஸ் இருக்கும், நேரோ லியூமன் இருக்கும், வால்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பல்மனரி வெயின் பிகாஸ் இட் ஹாஸ் திக் மஸ்குலர் வால்ஸ். பல்மனரி ஆர்ட்ரிக்கு திக் மஸ்குலர் வால் இருக்கும், பல்மனரி வெயினுக்கு thin muscular walls இருக்கும். The antibodies are. ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து என்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ட்னால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்டிபாடிஸ் ஆர் புரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இஸ் அ டைப் ஆஃப். ஸோ வாட் இஸ் ஹீமோக்ளோபின் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், வைட்டமின், ஸ்கின் பிக்மெண்ட், ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஸோ ஹீமோக்ளோபின் கேரிஸ் ஆக்சிஜன், ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் இஸ் த பிரின்சிபல் கேட்டயான் இன் த பிளாஸ்மா ஆஃப் த பிளட். ஸோ எந்த கேட்டயான், அதாவது எந்த மினரல் வந்து இருக்கும் நம்ம பிளட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிளட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கிறது வந்துட்டு சோடியம், அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா பொட்டாசியம் இருக்கும், அதுக்கப்புறம் மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இந்த அயான்ஸ், தட் இஸ் இந்த கேட்டயான்ஸ், இந்த அயான்ஸ் எல்லாம் என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டு மெயின்டைன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட். தி திக்கனிங் ஆஃப் வால்ஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ் இஸ் கால்ட். இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசீசஸ் அண்ட் டிசார்டர் ஹெட்டிங்காக நம்மளுக்கு வரும். ஸோ ஆர்ட்ரிஸோட வால்ஸ் திக்காச்சு அப்படின்னா நம்ம அரித்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். An adult human with average health has systolic and diastolic pressure as. ஸோ நார்மல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே இதுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 120 mmHg அண்ட் 80 mmHg தான் நார்மல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் நார்மலான ப்ரெஷர். Which of the following is not main function of lymph glands? ஸோ lymph glands என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா அதோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணும்? லிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் லிம்போசைட்ஸ், சிந்தசைஸ் ஆன்டிபாடிஸ், டெஸ்ட்ராய் பாக்டீரியா பை ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்மிங் ஆஃப் WBC வரும், ஃபார்மிங் ஆன்டிபாடிஸ் கரெக்ட் ஆன்சர்,
ஃபார்மிங் ஆர்பிசி அதுதான் வந்துட்டு ராங்கான ஆன்சர். டெஸ்ட்ராயிங் பாக்டீரியா. ஸோ லிம்ப் வந்து இதெல்லாம் பண்ணும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபார்மிங் ஆர்பிசி. அதுதான் வந்துட்டு லிம்போட ஃபங்க்ஷன் இல்ல. ஸோ இன் மேமல்ஸ் ஹிஸ்டமைன் இஸ் செக்ரீட்டட் பை. ஹிஸ்டமைன் வந்து என்ன செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாஸ்ட் செல்ஸ் தான் செக்ரீட் பண்ணுது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட் டு அவர் சேனல். தேங்க்யூ. See you in the next video.